95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ரொம்ப யதார்த்தமான கான்வர்சேஷன் இருப்பது. காரணம் என்ன, நமக்கு பிடிச்ச ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, உசிரே. அந்த சாங்கா நிறைய பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாடல் வரிகளில் இன்னைக்கு திரைப்படமா அதில் இருக்கிற ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகா யதார்த்தமாக படம் பிடிச்சி உசிரே டீம் கொண்டு வந்திருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் விகடன் சார்பா. கமிங் டு டிஜே, கதையின் நாயகன். ஏன்னா இந்த மனுஷனோட லான்ச்சே ரொம்ப லேட்டுன்னு ஃபீல் ஆச்சு எனக்குலாம். சம்திங் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்களோட ஒர்க்கை பார்க்குறப்பவே ஹி ஹேஸ் தட் சென்ஸ். ஆடியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை சாங்ஸ் பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும். உசிரே ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோவாக தன்னை ஹோல்ட் பண்ணி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அந்த கதையம்சம் சார்ந்த கிராமத்தில் ஏபியில் பார்த்தேன். நம்பர் பிளேட்லாம் ஆந்திராவில் சித்தூரில் வெயிலில் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டிங் இன் டு த கேரக்டர் எப்படி இருந்தது, அந்த டைலமோ எப்படி இருந்தது, லேயர்ஸ் எப்படி இருந்தது? ஸோ ராகவா தான் இந்த கதையின் நாயகன், டிஜே கிடையாது. கதை ஒரு நவீன் கதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ இவெண்ட், ஒரு நிஜ கதை. சித்தூர் வந்து நீங்கள் சொன்ன ஏபி ஆந்திர பிரதேஷில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த ஊர் சித்தூரில் அமைதி படையாக வளர்ந்த ஒரு ராகவாக்கு என்ன நடந்துச்சு என்ற ஒரு கதை தான். ஸோ அவனை சுற்றி ஒரு விஷயம், அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நண்பர்கள், குடும்பம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி இவ்வளோ ஹாப்பியாக அவன் லைஃப் சிம்பிளாக ஒரு குட்டி சர்க்கிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாட் ஹேப்பன் டு ஹிம் போது ரொம்ப இமோஷனல், ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ராகவா அவராக வாழ்ந்து பார்க்கலான்ற ஒரு. ஆக்சுவலி இது ட்ரெய்லர் பார்த்தப்போ ரெண்டு இமோஷனுமே பார்க்க முடிஞ்சது. சாங்ஸில் பார்த்தா அந்த மெலடிக்கல் ஒரு பொய்டிக் வெர்ஷனை பார்க்க முடிஞ்சது, அசுரனில் பார்த்தா ஆக்ஷன் வெர்ஷன். ரெண்டுமே மிக்ஸான ஒரு ஜான்ரால தான் அந்த உசிரே கேரக்டர். இவர் கொஞ்சம் சட்டில்டாக இருப்பார். அசுரன் அஃப்கோர்ஸ் அது ஒரு வேற ஒரு கதாபாத்திரம். அந்த முருகன் வந்துட்டு, வேல்முருகன் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெஷன், கொஞ்சம் அந்த அப்படி இருந்திருக்கும் ஆக்ஷன் எல்லாம். ஒரு கோவில் படத்தில் எனக்கு ஃபஸ்ட் அதுதான் மைண்டுக்கு வந்துச்சு. நம்ம ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேனுன்றதால இந்த சக்திவேல் கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துச்சு. அப்புறம் இந்த ஐடியாவும் நான் தான் கொடுத்தேன். ஓகே, நம்ம ஒரு இது போட்டுடலாம் சக்திவேல் மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஃபரன்ஸில் எடுத்ததான் நைஸ். பார்க்குறப்பே ரொம்ப எலிகண்ட்டாக நீட்டாக இருந்தது. அண்ட் கமிங் டு ஜனனி, இண்டிவிஜுவலாக ஒரு ஹீரோயினாக லான்ச் ஆகுது. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ஹவ் யூ ஃபீலிங் ஸ்பெஷல் ஆர் வாட்? இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ தான் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது? என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓகே, நம்ம ஹீரோயினாக பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம வருவோம். அப்போ வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக்கு, கரெக்ஷன் எல்லாமே நல்லா நோட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணாலும் நோட் பண்ணுவாங்க, பேடாக பண்ணாலும் நோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதில் கவனம் தேவைன்றது மட்டும் புரிஞ்சுது. மற்றபடி எனக்கு இவர் டைரக்டர் சார் வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அப்படி ரியலாகவே நடந்த ஒரு சம்பவம். ஓகே, இப்படியெல்லாம் நடந்திருக்கா, சரி நாமளும் அந்த மாதிரி வாழ்ந்து பார்க்கலாமே, அந்த மாதிரி. சரி, நல்லா இருக்குது. எனக்கும் நிறைய இந்த வில்லேஜ் மூவி, அந்த கல்ச்சரல் பிடிக்கும். சரி, இது நல்லா இருக்கும். அதுவும் வந்து இப்போ சித்தூர்ன்ற வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா. சரி, நமக்கு தமிழ்நாட்டு அந்த ஒரு கல்ச்சர் தெரியும். சரி, ஓகே, ஆந்திரா அங்கே எப்படி இருக்கும், அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும், சரி போய் நடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கும், ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தட் இஸ் வெரி நைஸ். அந்த கிவ் அண்ட் டேக் கெமிஸ்ட்ரி வந்து எப்போவுமே கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா தட் ஒன்ட் ஒர்க்ஸ் அவுட். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நைஸ். ஒர்க்கிங் வித் டிஜே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எஸ்பெஷலி இந்த ரோலில் உங்களை பிளேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஊர்க்கார பொண்ணாவே தான், அந்த ஃபீச்சர்ஸ் ஃபேஸாகவே ஊர்க்கார பொண்ணாக தான் இருக்கிறீங்க. சீனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்ற ஒரு கேட்குறப்போ ஆர்டிஸ்டாக யூ ஃபீல் ஹாப்பி யுவர் செல்ஃப். அந்த மொமெண்ட்லேயே ஸ்பாட்லேயே ஒரு ஹை இருக்கும். அந்த மாதிரி ஹை மொமெண்ட் இருந்துச்சா ஸ்பாட்ல? இல்ல, நாங்க வந்து செட்ல அவ்வளவு பேசிக்கிறது இல்ல. எனக்கு தோணும் இவரே இப்ப நாங்க அவ்வளவு பேசிக்கிறதே இல்ல. சீரியஸ்லி சீன் வந்தா நான் எந்த சீனை நடிச்சு முடிச்சிருவேன், அவர் வந்து அவர்னே நடிச்சு அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். ரெண்டு பேருமே பேச மாட்டோம். நான் என் பாட்டுல இருப்பேன். இவர் வந்து நிறைய சாங் பண்ணியிருக்கிறபடியே அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு சில சீன் வந்து இருக்கு ஒரு டைம் வந்து இவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் நினைக்கிறேன் அப்பதான் நாங்கள் பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன், லைட்டாக பேசியிருக்கிறோம். மற்றபடி வந்து இவர் அவ்வளோ நாங்கள் ஷூட்டிங் டைம்ல இன்னொன்று ஒரு பாண்ட் இருக்கணும்ல. லைக்
எனக்கு அந்த பாண்ட் அப்போ வரல. அதுதான் ஆனஸ்ட் ட்ரூத். எனக்கு நான் இவர்கிட்ட போயிட்டுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாரு நிறைய. திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்கேன்லாம் நான் உண்மை ஓப்பனாக பேசிடுவேன். பட் அகெயின் ஒரு 22 டேஸுக்குள்ளே நடந்த ஒரு ஷூட்டு. ஒரே ஷெடியூல்ல முடிச்சு. ஆமாம். ஸோ அந்த 22 டேஸ் வந்துட்டு வென்ட் ஃபாஸ்ட். இதுக்குள்ளே நம்ம படத்தை முடிக்கணும், இந்த சீன்ஸ் முடிக்கணும், அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. இன்னொன்று கிடைக்கிற ஸ்பேஸில் பேசணும், ஃபில்மை பற்றி மட்டும்தான் பேசணும், சீனை பற்றி மட்டும்தான் பேசணும். நான் அதிகமாக என்னை என்டர்டெயின் பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் தான், கதிர், தங்கதுரை அண்ணா. பட் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது இந்த ப்ரமோஷன்ஸ் டைமில் நம்ம பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஐ காட் டு நோ ஹர். அஃப்கோர்ஸ் இவங்களும் ஒரு ஈழத்தமிழ் பெண்ன்றதால அவங்களோட பேக் ஸ்டோரி, இன்ஃபேக்ட் இன்டர்வியூஸில் உட்காரும்போது அவங்க கதையை அவங்க வெளிப்படுத்தும் போது ஓகேன்ற மாதிரி பழக்கம் ஆனது. அஃப்கோர்ஸ் யூ கைஸ் ஆர் டிசர்வ்ஸ் த ஜேர்னி. இந்த ஜேர்னி ஆடியன்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் நீங்கள் தகுந்த ஒரு ஆட்கள். ஏன்னா அந்த தன்னோட உழைப்பு தான் அது இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து லைனப்ஸ் என்ன வச்சிருக்கீங்க உங்களோடது? அடுத்து 2 மூவி, ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அது சொல்லலாமான்னு தெரியல. அவ சொல்ல வேணான்னு சொல்லல. ஓகே. பட் அது கொஞ்சம் பிரைவேட்டாவே இருக்கட்டும், வெளியில வரும்போது பாத்துக்கோங்க. ஓகே. இன்னும் 2 மூவி ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது 2மே ஒரே ஷெடியூல், 2மே மாறி மாறி போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அது பார்ப்போம் ரிலீஸுக்கு. அது அந்த படம் சொல்லலையா? சொல்லக்கூடாதுன்னு சொன்ன படம் என்ன படம்? இல்லை வேணாம், அது சொல்லாமலே இருக்கேன், தப்பு கிடையாது. ப்ரமோஷனில் பார்த்துக்கலாம். இந்த ஜேர்னி டு பிக் பாஸ் 2 கமல் சாரை மீட் பண்ண மொமெண்ட் இருந்தது இல்லையா? அஃப்கோர்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு உண்மையிலுமே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வெளியில வரும்போது சார் என்ன பார்த்து சொன்னாரு, ஜெனனி நீங்க வெளியில போறேன்ட்டு ஃபீல் பண்ண வேணாம், வெளியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க இதை நினைச்சு இன்னைக்கு வெளியில போயிட்டீங்கன்னு நினைச்சு ஃபீல். ஏன்னா நான் வெளியில வந்ததே ஒரு எதிர்பார்க்கல. ஸோ ஆடியன்ஸும் நிறைய எனக்கு எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப வெளியில வந்தோன்னு சார் இதுதான் சொல்லியிருந்தாரு. அப்ப லியோ டைம் வந்து சாருக்கு நான் கேட்டிருந்தேன், சாருக்கு தெரியுமான்னு. அப்போ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சதே சாருக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓகே. அப்போ இன்னைக்கு சார் என்ன பார்க்கும்போது, அன்னைக்கு பார்க்கும்போது கேட்டிருந்தாரு எத்தனையாவது மூவி அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் போகும்போது அது விஷ் பண்ணி அனுப்பினார் எனக்கு. அந்த ஒரு வேர்ட்ஸில், அந்த ஒரு வார்த்தையில் தான் நான் வெளியிலே வந்தேன். அதுதான் மைண்டில் இருந்துச்சு எனக்கு, இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு மூவிஸும் வரும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு எப்போவுமே அது, அவர் சொன்னது நடக்குதே அப்படி இருக்கும். 2 days பேக் தான் மீட் பண்ணுவேன். பார்த்த அன்னைக்கு அது நடந்துச்சு. பார்த்த உடனேக்கு எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிரேட். அண்ட் ஜேர்னி நிறைய வரணும். எப்போவுமே டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ் வராங்கன்னா அவங்கள்ட்ட நான் கேட்பேன், ஜேர்னி ஆஃப் டெபியூட்டன்ட் டைரக்டர், அந்த ஜேர்னியே ஒரு கதை சொல்லும். ஸோ உங்களுக்கும் அந்த கதைகள்லாம் இருக்கும். அதை ஒரு கதையாக சொல்லி இந்த கான்வர்சேஷனை மைண்ட் அப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். உசிரை படம் ஏன் பார்க்க வரணுன்றது யுவர் டைம். நான் வந்து படித்தது எல்லாமே சித்தூர் தான். அதுக்கப்புறம் எனக்கு 10th படிக்கும்போது வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதில் வந்து நான் நிறைய ஸ்டோரிஸ் எழுதி அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் என்னென்னா படிப்பு முடிச்சுட்டு தான் எது இருந்தாலுமே பண்ணணும். ஏன்னா அந்த ஏஜ் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் படிக்க முடியாது. இப்போ படிப்பு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்காது, சீரியஸாக இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்காது. பட் அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு போனதுக்கப்புறம் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுலேருந்து 1 by 1 கற்றுக்கிட்டு வெறும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, ஒரு டீம் ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஒரு, ஏன்னா ஜஸ்ட் லைக் ஒரு படம் பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம டைரக்டர் ஆகணும் நினைக்கல. லைஃப் லாங் சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. இப்போ அப்படி இருக்கும்போது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும். நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டா அவ்வளோ நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு 2 படங்களுக்கு. அதுக்கப்புறம் படம் பண்ணணும் அப்படின்றது தீவிரமாக முடிவு பண்ணேன். பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஜாயின் பண்ணது? ஆக்சுவலாக நான் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அவர் பேர் வந்து ஸ்ரீகண்டன் ஆனந்த். அவர் பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்த எனக்கு வந்து முதல்ல இப்போ நான் படம் பண்ணிட்டேன். பட் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டிங்காவது உள்ளே போய் பார்க்க முடியுமான்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்தாரு அவர் தான். முதல்ல அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். படம் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே இவங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே டைம் கிடைக்கல. இந்த படத்தில் வந்து யார்கிட்ட பேசுறதுக்கே டைம் கிடைக்கல. ஈவன் லாஸ்ட் டே தான் நானும் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சினேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண இடமே அப்படி தான் இருந்தது. ரொம்ப, ஏன்னா ஒர்க்குன்னு வந்துட்டா ஒர்க் மட்டும்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம படம் பண்ணால் முதல்ல ப்ரையாரிட்டி ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம இது நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த படம் பண்ணும்போது
நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா என்னவா இருந்திருக்கணும் அப்படியே தான் இந்த படத்தை நான் வேலை செஞ்சிருக்கேன் நான் நம்புறேன். இப்போ நீங்க சாணி அள்ளிட்டு இங்கிட்டு போய் ஆக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அங்கேயே தெரிஞ்சிருச்சு படத்தோட உழைப்பு. இந்த டீம் உசிரை படம் பெரிய அளவு வெற்றிடும் சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் டிஜே அண்ட் உங்களுக்கும் 2 பேருக்குமே அடுத்தடுத்த ஸ்டேஜிங் இதுதான் நினைக்கிறேன். இது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை சிறப்பான முறையில் கொண்டு போய் சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து. தேங்க்யூ. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.